உங்களுக்காக என்ன தாண்டா பிரச்சனை? அப்படியே காஜி முத்தி போய் ஒரு பிள்ளையை போயிட்டு கெடுத்து அந்த பிள்ளையை வந்து நாசமாக்கி அந்த பிள்ளை லைஃபே இல்லாமக்கிறதுல உங்களுக்கு என்ன தாண்டா சந்தோஷம்? உங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்கக்கூடாதுடா. நீங்களாம் ஈனப்பிறவிகள் சரிங்களா? நீங்களாம் வாழவே கூடாதுடா இந்த உலகத்தில். உங்களுக்கு என்னடா அப்படி என்னடா அரிப்பு எடுக்குது? என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? டே, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குடா, அங்கே போய் பார்த்து உங்களோட நீங்கள் தீர்த்துக்கிறீங்கடா. என்னமோ பண்ணி தொலைங்கடா. அதுக்கு எதுக்குடா எங்கள் பிள்ளைங்களை பிடிச்சதுக்குடா சீரழிக்கிறீங்க கேவல நாய்ங்களா? என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு வந்துட்டு இந்த டைமில் சிஎம் குறை சொல்ல தோணவே இல்லைங்க. ரீசன் வந்துட்டு தண்டனைகள் வந்துட்டு ரொம்பவே கடுமையாக்கப்படணும் அப்படின்னா நம்ம நீதிபதி கிட்ட மட்டும் தான் கோரிக்கை வைக்க முடியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நீதிபதி பார்த்தாங்க அப்படின்னா தயவாக நான் கேட்டுக்கிறேன். என்னோடய வாலிப பிள்ளைங்களும் சரி, என்னோடய தங்கச்சிங்க, என்னுடைய அந்த குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாடியில் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தண்டனைகள்லாம் வந்துட்டு ரொம்பவே கடுமையாக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளுக்கு நாள் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விப்படும் போது. என்ன சொல்கிறேனே தெரியலை நிஜமாவே. இந்த பொண்ணு இறந்து போச்சு. அதுக்கு காரணம் அந்த ஊரை சேர்ந்தவனே தான். இந்த பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்குது. அவங்க அப்பா அம்மா விவசாயத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் அந்த பொண்ணு தனியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு. உள்ள போயிட்டு அந்த பொண்ணு வாயில துணி வச்சுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி, அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் வெளியில கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணிய எடுத்து வாயில வச்சு தொண்டைய நெரிச்சு தூக்கல் போட்டு தொங்க விட போயிருக்கான். தொங்க விட போயிட்டு சரி இந்த பொண்ணு கொஞ்சம் கத்தவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் உள்ள போயிட்டு இந்த இவன் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணும்போது இவனும் என்ன பண்ணிருக்கான், நானும் தூக்கு கொடுத்தவங்க பாருங்கிற மாதிரி இவனும் ஒரு ட்ராமா பண்ணிருக்கான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை? வீட்டுல இருக்க பிள்ளைய விட மாட்டீங்க, பாத்ரூம் போற பிள்ளைய விட மாட்டீங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைய விட மாட்டீங்க, குழந்தைங்களா பார்த்து எதுக்கிட்ட பிடிச்சி பண்றீங்க? குழந்தைங்க இல்ல பாட்டிமா இந்த மாதிரி தாண்டா கொடுமைப்படுத்துறீங்க. தாயோடிங்களா? நானும் பேசவே கூடாதுன்னு பாக்குறேன். எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹாய் காய்ஸ், இந்த ஓன் வாய்ஸும் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சத்தியமாக சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. ஜெயம் வலி அடிக்குது. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். பொண்ணாக பிறந்துட்டு ஒரு நாய்கிட்டையும் சொறி பிடிச்ச நாய்ங்க கிட்ட பெண் குழந்தைங்க அவஸ்தைப்பட்டு சீரழிஞ்சு சாவுதுங்க பார்த்தீங்களா? அதை நினைக்க சத்தியமாக சொல்கிறேன், வயிறு எரியுது. 9வது படிக்கிற குழந்தை, அந்த 9வது படிக்கிற குழந்தைய ஒரு என்ன சொல்கிறது, அவனுங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில நாய்ங்க வந்து பேசுதுங்க பார்த்தீங்களா? 9வது படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டில் போயிட்டு அந்த குழந்தையில வாயில துணியை கட்டிட்டு அந்த குழந்தைய ரேப் பண்ண பார்த்துருக்கான். அங்கே இருக்கிற பொதுமக்கள் அவங்க அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து அவனை அடித்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை நம்ம மேலே வந்து இந்த மாதிரி கையை வச்சு நம்மளை அசிங்கப்படுத்திட்டானேன்ட்டுன்னு அந்த அசிங்கம் தாழ முடியாது. அந்த குழந்தை போய் தூக்கு மாட்டிக்கிச்சு. ஏண்டா என்னதாண்டா நினச்சிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு சுத்தமாக மரியாதையே இல்லாத போயிடுச்சு. நீங்கள் செய்கிற தப்பால் சில நாய்ங்களெல்லாம் வேற பேச வேண்டியதாக்குது. ஆனால் ஒரு சில நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா, விஜயே நோட்டம் விட்டுக்குன்னு விஜய் என்ன பண்ணுறான்னு விஜய் இதே பிடிச்சி தொங்குதுங்க. ஆனால் விஜய் வந்து யார் குடும்பத்தையும் கெடுக்கல. விஜயோட ஃபேமிலி, அவன் ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு எந்த நாய்க்கும் அறிகிறது கிடையாது. எப்படி விஜய் ஃபேமிலியை பற்றி பேசுறதுக்கு எந்த நாய்? ஏன்னா அவ முதுகுல உருட்டி எடுத்தா எத்தனை புள்ளியார் வந்து உக்காருவாருன்னு தெரியாது. அதனால விஜயை பற்றி பேசுறீங்க. சரி பேசுங்க, வேணான்னு சொல்ல. விஜயை பற்றி பேசுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் உங்க கண்ணு எதிர்க்க எத்தனை பொம்பளை பசங்க சீரழிஞ்சி கெடுத்து நாசம் பண்ணி அதுங்களை சாவடிக்கிறான். அதை பற்றி 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய வாயில துணியை கட்டிட்டு கெடுத்துருக்குறான். அந்த குழந்தை நம்ம மேல கையை வச்சிட்டானேன்னு போய் தூக்கு மாட்டின்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க கதறாங்களே, உங்க காதுங்கள்ல கேட்கலையா? உங்க காதுங்கள்ல அந்த அவங்கள கூட குலைக்கிற நாய்ங்களுக்கு எலும்பு துண்டு போட்டா குலைக்குங்க. எலும்பு துண்டு தூக்கி போட்டா அந்த நாய்ங்க குலைக்குதுங்க. அந்த நாய்ங்களை விட்டுருங்க, குலைக்கிற நாய்ங்களை விட்டுருங்க. எப்படி குலைக்கிற நாய்ங்களை விட்டுருங்க. இது சிஎம் காதுல விழலையா? மு.க. ஸ்டாலின் காதுல விழலையா? ஒரு குடும்பமும் ஒரு பெண்ணை பறி கொடுத்துட்டு கதறி 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 அழுகுறாங்களே, உங்க காதுல விழலையா? சிஎம் சார், உங்க காதுல விழலையா? பாவத்துக்கு ரொம்ப ஆளாவறீங்க,
ரொம்ப பாவத்துக்கு ஆளாவறீங்க. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, பாத்துக்கோங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஆட்சி மானங்கட்ட ஆட்சி. இந்த மானங்கட்ட ஆட்சி இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னும் எத்தனை குழந்தைங்க சாவுமோ, எத்தனை மூதாட்டி சாவுவாங்களோ, எத்தனை மாணவர்கள் சாவுவாங்களோ தெரியல. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு சுத்தமான இதே கிடையாது. அவங்கவுங்க பெண்களை, பெண் குழந்தை வச்சுன்னு இருக்கிறவங்கள பத்திரமா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி வயசான அம்மாங்களை வச்சுன்னு இருக்கிறவங்களும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா செத்து போன போனத்தை கெடுக்கிறானுங்க. எப்படி? செத்து போன ஒரு பாடி எடுத்துன்னு போய் கெடுக்கிறானுங்க. ஒரு நாயை ரேப் பண்றானுங்க. 70 வயசு கேள்வி, 60 வயசு கேள்வி எல்லாம் கெடுக்கிறானுங்க. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 9வது படிக்கிற குழந்தை. டேய், ஓ இந்த ஆட்சியில உக்காந்து நிக்கிற போங்கடா. பெத்தவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒர்க்குக்கும் பயந்துட்டு தடனை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க வர ஒரு சில ஆம்பளை பொறுக்கிங்க பண்ற ஹராஸ்மெண்ட்னாலே, செக்ஷுவல் டார்ச்சர்னாலே அந்த குழந்தைங்க வெளியும் சொல்ல முடியாம, வீட்டையும் சொல்ல முடியாம சூசைட் பண்ணிக்கிதுங்க. இதனால அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுது, தன்னுடைய குழந்தையும் அந்த பெத்தவங்க இழந்துடுறாங்க. இத்தனை வருஷமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ், ரேப் கேசஸ் எத்தனையோ நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் பெருசா யாராலையுமே இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வர முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, இங்க பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலன்னா, இந்த வீடியோ பாக்குற உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும்